டிராவல் லைஃப் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். என்னதான் நம்ம பிளான் பண்ணி தீபாவளிக்கு விதவிதமாக ஷாப்பிங் பண்ணாலும் கடைசி நேர பர்ச்சேஸை தவிர்க்க முடியாது. அப்படி ஒரு ஷாப்பிங் விளாக், அது கூட ஒரு ஃபுட் விளாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தீபாவளிக்கு முன்னாளான இன்னைக்கு சனிக்கிழமை, இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 11/11/2023. ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னால் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்ட்டு சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ஹோட்டல் அக்ஷயமுக்கு வந்தால் செம்ம க்ரௌடுங்க. அதனால் அங்கிருந்து கிளம்பி அண்ணா நகரில் இன்னொரு இடத்துல இருக்கிற ஆச்சி நம்ம கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ வந்திருக்கிறோம். காலையில் மணி இப்போ 9:30 ஆயிடுச்சுங்க. சென்னையில் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ங்க இந்த ரெஸ்டாரண்ட். இங்கே இப்போ நைட்டில் கூட சர்வீஸ் இருக்குங்க. அப் டு 3:30 ஏர்லி மார்னிங் வரைக்கும் எல்லா டிஃபன் ஐட்டங்களும் கிடைக்குது. அண்ணா நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பில்டிங்க்கு நேர் ஆப்போசிட்ல இந்த ஆச்சி நம்ம கிச்சன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நாங்கள் வந்தபோது இந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க. பார்க்கும் ஈஸியாக கிடைச்சிது. ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள போனால் ஆம்பியன்ஸும் டெக்காரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தீபாவளிக்காக விதவிதமாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இங்கே விற்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஹோட்டலுங்க. இங்கே நான் ஏசி சர்வீஸ் கிடையாதுங்க. இந்த இடத்துல எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும், இடம் கிடைக்காது. ஏன்னா ஒரு செம வியூ பாயிண்ட்ல தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இங்கே தீபாவளிக்கு ஊருக்கு போனதுனால இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு வரலைங்க. நாங்கள் வந்து இங்கே மினி டிஃபன் ஆர்டர் பண்ணோம். இது 75 ருபீஸுங்க. இந்த மினி டிஃபனில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா 5 மினி இட்லிங்க, அது தவிர ஒரு பெரிய கரண்டி பொங்கல், கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு கேசரி தராங்க. இதை தவிர மசாலா தோசை ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வருவாங்க. அது போல் மெதுவடையும் சுட சுட சூப்பராக முறுமுறுன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தாங்க இப்போ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த டிஃபன் ஐட்டங்களுக்கு அவங்க 2 வகை சட்னி அப்புறம் சாம்பார் தராங்க. இந்த மினி டிஃபனில் கடைசியாக காஃபியோ இல்லாட்டி டீயோ இருக்குங்க. நான் முதல்ல வந்து பொங்கல் சாப்பிட்டு பார்த்தேங்க. அற்புதமான டேஸ்ட்டில் செம்ம சூப்பராக அந்த பொங்கல் இருந்ததுங்க. அடுத்து நான் கேசரி சாப்பிட்டேன், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மினி டிஃபனில் இந்த இட்லியும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மொறுன்ட்டு சூப்பராக மசாலா தோசை கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக இருக்குங்க. அதை தவிர ஒரு மெதுவடையும் கொடுத்துருக்குறாங்க. உளுந்து வடை அட்டகாசமாக கிறிஸ்பியாக இருந்ததுங்க. சுட சுட கொதிக்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்தாங்க எங்கள் டேபிளில் சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்குற மசாலா தோசை ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருக்குறாங்க. மசாலா தோசையும் ரொம்ப நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. சூடான சுவையான ஒரு மினி டிஃபனை சாப்பிட்ட பிறகு அடுத்து நாங்கள் காஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலலாம் காஃபியும் டேபிளுக்கு வந்துருச்சுங்க. காஃபி அருமா சூப்பராக இருந்ததுங்க. காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு நேராக சென்னையில் இருக்கிற பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தோங்க. இங்கே போனால் எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல கிடைக்கின்றதுனால நாங்கள் முதல்ல இங்கே வந்தோம். பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. இப்போ காலையில் மணி 10:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே நிறைய பேர் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. லிஃப்ட்லேயும் அடித்தடி இருந்ததுனால நாங்கள் அப்படியே எஸ்கலேட்டில் ஏறலாம் பார்த்தா ஒருத்தர் சின்ன குழந்தை மாதிரி அப்போ தாங்க சறுக்கிக்கிட்டே இறங்கினார். ரொம்ப காமெடியாக இருந்தது. எங்களுக்கான ஒவ்வொரு ஷாப்பிங் ஐட்டமும் நாங்கள் தேடி பார்க்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. எங்கே பார்த்தாலும் செம கூட்டம், உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு செமத்தியான கூட்டங்க. நான் எனக்காக கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி ஒன்று நாங்கள் வாங்கியிருந்தோம். இங்கே சரியாக கிடைக்காதனால நாங்கள் அடுத்து போன இடம் விஆர் மால். அண்ணா நகரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது. இங்கே வந்தால் கூட்டம் அதுக்கு மேலேங்க. எங்களுக்கு 2 பேஸ்மெண்ட் போய் 3வது பேஸ்மெண்ட்டில் கீழே தாங்க பார்க்கிங் இடம் கிடச்சதுன்னா பார்த்துங்க, அவ்வளோ கூட்டங்க. உள்ளே நுழையும் போது அந்த டெக்காரை ரசிக்காமல் நம்மளால் போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் ஒவ்வொரு கடையாக எங்களுக்கான ஐட்டங்களை தேட ஆரம்பித்தோம்.
ஒரு வழியாக ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸ் ஷாப்பிங்க்கு அப்புறமா நாங்கள் விஆர் மால்லேருந்து புறப்பட்டுங்க. எங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் வாங்கிட்டோம். நாங்கள் நாளைக்கு தீபாவளி கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடோடையும் அங்கிருந்து மகிழ்ச்சியாப்போ நாங்கள் புறப்பட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் விஆர் மால்லே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது கூட மறந்துட்டோம். எங்கே போனாலும் மீல்ஸ் கிடைக்காதனால நாங்கள் டிஃபன் ஐட்டங்களை சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தபடியே புறப்பட்டோம். என்னென்ன டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட மைசூர் போண்டா, அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த மைசூர் போண்டா இருந்ததுங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் ஆர்டர் பண்ணது மசால் தோசை, அதுவும் மைசூர் மசாலா தோசைங்க. ஒரு நல்ல பசி வேளையில் இந்த சூடான போண்டாவும் இந்த மைசூர் மசாலா தோசையும் ரொம்ப திவ்யமாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்ட்டில் கொண்டாந்து கொடுத்தாங்க. கடைசியாக நாங்கள் ஆர்டர் பண்ணது கிச்சடிக்கு அவங்க புதினா சட்னி கொடுத்துருந்தாங்க, சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. நல்ல சுட சுட கிச்சடி இருந்துங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கடைசியாக ஒரு சூப்பரான காஃபிங்க. இந்த காஃபியோட நாங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு தீபாவளி கிஃப்ட் ரெடியாக இருந்ததுங்க. எங்கள் நண்பர் ஒருவர் எங்களுக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருந்தார். ஆழ்வார்பேட்டில் இருக்கிற சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்து சூப்பரான லட்டு, அதை தவிர A2Bலேருந்து மெட்ராஸ் மிக்சர், இதெல்லாம் போதாதுன்ட்டு ஒரு கேஷ்யூ பேக் வேறு கொடுத்துருந்தாங்க. 1/2 kg முந்திரி கொடுத்துருந்தாங்க. அது கூடவும் ட்ரை கிரேப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆல்மண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. இப்படி நாங்கள் எதிரே பார்க்காத விதமாக இன்றைக்கி தீபாவளிக்கு முன்னால் சூப்பராக நல்லபடியாக அமைஞ்சதுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்மளுடைய ட்ராவல் லைஃப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.